ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎக்சி ப்ரோக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப் 25-26 இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஸ்காலர்ஷிப்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ, ஸ்காலர்ஷிப்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிஎக்சி ப்ரோக்ரஸிங் மைண்ட் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்கன்னா ஸ்டெம் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டெம் அப்படிங்கிறது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸு. எந்த இயர் ஸ்டூடெண்ட் வேணாலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸ் ஆர் ப்ரீவியஸ் செமஸ்டரில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 4 lakhsக்குள்ளே இருக்கணும். மெயினாக டிசேபிள்டு ஸ்டூடெண்ட், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப் டு 50,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இன்ஸ்டியூஷன் அட்மிஷன் ப்ரூஃப்க்கு அட்மிஷன் லெட்டர் இல்லை ஐடி கார்டை சப்மிட் பண்ணணும். உங்களோட ப்ரீவியஸ் இயர் மார்க் ஷீட்டு, அடுத்தது ஃபீஸ் ரிசிப்ட்டு, 12th மார்க் ஷீட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஃபேமிலி இன்கம்க்கு உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸு, உங்களோட பேங்க் பாஸ்புக். ஃபிசிக்கலி டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணணும். இவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் நடக்கும். அதில் அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸை சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். தேர்டு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா டெலிஃபோனிக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு கார்னரில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே லைவ் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே லாஸ்ட்டாக உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃப்யூச்சர்டு ஸ்காலர்ஷிப்ஸில் இங்கே டிஎக்சி ப்ரோக்ரஷன் மைண்ட் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை சைன்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு ஆர் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி அண்ட் தென் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு, இந்த ரெண்டையும் என்டர் பண்ணி லாகின் கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கீழேயே க்ரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். இந்த ப்ரொஃபைல் ஒன்ஸ் ஒரு டைம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஜி அண்ட் பிஜியில் இதில் வர எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நம்ம எல்லா ஸ்காலர்ஷிப்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எகைன் அண்ட் எகைன் நம்ம க்ரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் கொடுத்து சைன் அப் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட அகடமிக் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, தென் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, இன்கம் சர்டிஃபிகேட், போனஃபைட் சர்டிஃபிகேட், ஃபீஸ் ரிசிப்ட்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நம்ம இதில் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, நீங்கள் அப்ளை பண்ண ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு உங்களோட பர்சனல்
டீட்டெயில் இருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. எதுக்காகனா அப்ளை பண்ண பர்சன் நீங்கள் தானா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு மெயில் அண்ட் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அவங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் பண்ணுறப்போ நீங்கள் கால் அட்டன் பண்ண முடியல, இல்லை அவைலபிள் இல்லை அப்படின்னாலும் அவங்க ஃபர்தராக உங்களுக்கு அடுத்த ஸ்லாட், டைமிங், டேட் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டேட்டில் கூட அகெயின் அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போர்ட்டல் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜிபே நம்பர், ஓடிபி, ஆதார் நம்பர், இல்லை QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ண சொல்ல மாட்டாங்க. அப்படி நீங்கள் ஏதாவது மெசேஜஸ் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போர்ட்டல்லேருந்து தான் காண்டாக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. போர்ட்டல்லையே அவங்க வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.